السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. அல்லாஹு தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்க்காரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முஜ்னிபீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் ஓரிரு தினங்களிலே ரமதானில் நுழையக்கூடிய நாம் அந்த ரமதானுடைய வருகையை நினைத்து உண்மையில் உள்ளத்தில் ஓர் ஆனந்தம், ஒரு பூரிப்பு ஏற்பட வேண்டும். ஹஸரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருளை பொழிகிறான், எவ்வளவு பெரிய அருள் கொடைகளை உங்களுக்கு தருகிறான் என்று மக்கள் அறிந்து விடுவார்களே. ஆனால் உண்மையில் நம்ம ரமதானை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கலை. அதனால்தான் ரமதான் வருது, நோன்பு வைக்கணும், அடுத்த வாரம்லாம் இந்த மாதிரி ஜாலியாக இருக்க முடியாது அப்படின்னு நாம் இப்படி நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் ஹஸரத் அலியுன் கர்ரமுல்லாஹு வஜ்ஹா சொன்னாங்க, சில பேர் சாப்பிடும் போது, இதாண்டா லாஸ்ட்டு சாப்பாடு, மதியான சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு சாப்பாடு கிடையாது மதியானத்துக்கு, நான் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஒரு மாத காலம் நமக்கு கிடைக்க போகும் அந்த அருள், அல்லாஹ்விலிருந்து நமக்கு இறங்க போகக்கூடிய ரஹமத்துகள், இவை ஒரு மனிதன் உண்மையான உள்ளால் உள்ளபடி தெரிந்து கொண்டால், யா அல்லாஹ் வருஷம் முழுசும் ரம்ஜானாக இருக்கக்கூடாதா, 365 நாள் நோன்பைக்கு சொன்னால் வச்சிருவனே அல்லாஹ் என்று ஒரு மனிதன் ஏங்குவான் என்றார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா. இப்போ அவங்க விளங்குறவங்க, இந்த மாதத்தினுடைய அற்புதம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை புரிந்தவர்கள், விளங்கியவர்கள், அவர்கள் அதன் மீது பேராவல் கொண்டார்கள். நண்பர்களே, ரமதானுடைய மாதம் மிகப்பெரிய அருள்கள், மிகப்பெரிய ரஹமத்துகளை நமக்கு ஒன்றாய் கொண்டு வந்து கொட்டக்கூடியது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதம் கடைசி வந்துருச்சுன்னா எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி பயான் செய்வாங்க. கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் ஷஹ்ருன் முபாரக்குன், மிக கண்ணியமான ஒரு மாதம், பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் உங்களின் மீது நிழலிட இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை என்ன? நிழலிட இருக்கிறது. நிழல் என்பது நிரந்தரமாக இருக்காது. கடுமையான வெயிலில் நடந்து போகிறோம், அப்போ திடீர்னு அந்த சூரியனை மேகம் மறைக்கும், கொஞ்சம் அப்படியே ஒரு ரிலீஃபாக இருக்கும், இந்த கடும் சுருளுன்னு அடிக்கிறது இருக்காது. ஆனால் அது ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிஷங்கள் இருக்கும். அது அந்த பக்கம் விலகி போனோன்னு திருப்பி சுருண்டுன்னு தாக்கும். இதே மாதிரி இருக்காதா அப்படின்னு நினைப்போம். ரோட்டில் நடந்து போயிட்டுருப்போம், கடுமையான வெயிலாக இருக்கும், சில கட்டிடங்கள் பெருசாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கட்டடம் நடந்து போகும்போது அந்த நிழல் ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கும். ஆனால் அதுக்கு நின்ற முடியாது, அந்த இடத்துல போயிட்டே தான் இருக்கணும். போயிட்டே இருக்கும்போது அது கடந்து போகும், அவ்வளோதான், ஒரு சில வினாடிகள். அதுபோன்று இந்த ரமதான் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி கொஞ்சம் வருது, கடந்து போயிடும். மற்ற மாதங்கள் போவதை விட ரமதானின் ஓட்டம் மிக வேகமாக இருக்கும், மிக வேகமாக போயிடும் நம்மை விட்டோம்.
அப்போ அந்த வரக்கூடிய ரமதானை மிக அற்புதமானவர்களாய், அதை பிரயோஜனமானவர்களாய் கழிப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும். நான் என் மாணவர்களிடத்தில் அடிக்கடி சொல்கிறதுண்டு, தம்பி பொதுவான வீடுகளுக்கு விருந்தாளிகள் வர்றது வழக்கம்பா. பொதுவாக வீடுகளுக்கு விருந்தாளிகள் வர்றது வழக்கம். விருந்தாளி யார் எவ்வளோ பெருசு வர்றாங்களோ அந்த வர்றவங்கள அளவுக்கு கண்ணியம் பண்ணுறதும் வழக்கம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்டு வர்றாரு, ஒரு டீ போட்டு கொடுப்போம் இல்லையா? அதே சொந்தக்காரங்க வர்றாங்க, ஒரு டீ ஸ்நாக்ஸு ஏதாவது வாங்கி வச்சு அவங்களுக்கு கொடுப்போம். அதோடு கொஞ்சம் பெரிய கெஸ்ட்டு வர்றாங்க, வீடெல்லாம் கொஞ்சம் கெஸ்ட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் தங்குறாங்க, அது இரவு தங்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வீட்டெல்லாம் ரெடி பண்ணி, ரூம்ஸை ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு டின்னர் மாதிரி ஏற்பாடு பண்ணி ஏதாவது ஒன்று செய்வோம். அல்லது அதை விட கொஞ்சம் கெஸ்ட்டு, நம்ம மருமகன் வர்றாரு, ஊருக்கு போய் மகன் வருது, அப்போ உடனே இன்னும் கொஞ்சம் ஏற்பாடுகள் பலமாக இருக்கும். பிரியாணி ஆக்கி சாப்பாடாக்கி நம்ம செலவுகள் செஞ்சு கொஞ்சம் சிரமத்தை எடுத்து செய்கிறோம் இல்லையா? சிரமம் படுகிறோம், செலவும் செய்கிறோம். ஆனால் ஒரு விருந்தாளி இப்படி வர்றாருப்பா, ஒரு விருந்தாளி இப்படி வர்றாரு, வீட்டுக்கு வரும்போது 10 கூட ஆப்பிள் வாங்கிட்டு வர்றாரு, பெரிய பெரிய கூட ஆப்பிள். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா இன்னும் ஆரஞ்சு பழமாக 10 கூட வாங்கிட்டு வர்றாரு. இந்த பக்கம் ஒரு ட்ரங்கு பெட்டி, இந்த கையில் ஒரு ட்ரங்கு பெட்டி, இந்த கையில் ஒரு ட்ரங்கு பெட்டி தூக்கிட்டு வந்து வைக்கிறார். இதில் பார்த்தா பணமாக அடுக்கி இருக்குது. 2000 நோட்டாக வச்சுக்கோங்களேன், இப்போ 2000 நோட்டு இல்லையா, 500 நோட்டாக அடுக்கி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்க பிஸ்கட்டாக அடுக்கி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீ வந்து பிரியாணிலாம் எதுவும் ஆக்கவெல்லாம் வேணாம், எதுவும் செய்ய வேணாம், நான் கொண்டதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறார். கொண்டதெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கப்பாங்கிறார். உன்னை ஆப்பிள் கூட தூக்குறான், எப்போ 30 கிலோ இருக்கும், தூக்க முடியல வச்சுட்டான். இந்த பக்கம் ஆரஞ்சு கூட தூக்குறான், எப்போ இது ஒரு 20 கிலோ இருக்கும், தூக்க முடியல, அதையும் கீழே வச்சுட்டான். பணப்பெட்டியாவது எடுத்துக்கடா அப்படின்னு பணப்பெட்டி தூக்குறான். இது அதை விட வெயிட்டாக இருக்குது சார், ஏன் எறும்பு பெட்டியில் போட்டு வந்துருக்கேன், அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்ட்டான். இதையாவது எடுத்துக்கடா, இதை தூக்குறான், இது தூக்குறான், 150 கிலோ இருக்குது, எப்பா இவ்வளோவா, இவ்வளோலாம் எனக்கு வேணாம் சார், இதையும் போட்டான். ஒன்றையுமே எடுக்காமல், சார் நீங்கள் கொண்டதெல்லாம் வெயிட்டாக இருக்குது சார், நம்மளால எடுக்க முடியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்டா, இவனை என்னன்னு சொல்லுவப்பா, இதை என்னன்னு சொல்லுவோம்? ஏண்டா லூஸுலையும் லூஸு அரை லூஸுன்னு இருப்பாங்க, நீ அதுக்கு கூட தகுதி இல்லைடான்னு சொல்லுவோமா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ரமலான் என்பது நம்மிடத்தில் வருகிறது. நீ அதுக்கு எதையும் தர வேணாம், அது கொண்டு வந்திருக்கும் ரஹமத்துகளை நீ எடுத்துக்கொண்டால் போதுமானது. நான் சொன்னேன் அல்லவா, இப்போ 150 கிலோ தங்கம் கொண்டாருன்னு, இது 150 கிலோ தங்கம் அல்ல, விலை மதிப்பே போட முடியாத அளவுக்கு ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் அள்ளிக்கொண்டு நம் வீடுகளுக்கு வருகிறது, நம்மை நோக்கி வருகிறது இந்த ரமதான். அந்த ரமதான் நம்மகிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா? ரமதானு இந்த அடியான் என்னை கண்ணியப்படுத்தினான், நான் கொண்டு போனதெல்லாம் வாங்கிட்டான், நான் கொண்டு போனதெல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ரமதான் ஆனந்தம் அடைகிறது. திரும்பி ரம்ஜான் முடிஞ்ச அல்லாட்ட போகும்போது சொல்லுதான், யா அல்லாஹ் நான் வீட்டுக்கு போனேன், அல்லாஹ் ரொம்ப கண்ணியப்படுத்தினா, அல்லாஹ் நம்ம மருமகன் வீட்டுக்கு வந்துட்டு மாமனார் வீட்டுக்கு திரும்பி போகிறார், சம்மந்தி கேட்பார் போனோன்னே, போனேடா கண்ணியப்படுத்தினானா உன்னை? சம்மந்தி என்ன பண்ணார்? அதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரா இல்லைங்களா? அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான் அந்த ரமலான்ட்ட, போனையா கண்ணியப்படுத்தினானா? அல்லாஹ் ரொம்ப கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் ஒன்று விட்டு வைக்கலைன்றது எல்லாத்தையும் மாறி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு அந்த ரமதான் சொல்லுகிறது. நண்பர்களே யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கணும். உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நோன்புக்குன்னு பிரத்யோகமாக ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுத்தான் பார்த்தீங்களா? என்ன? அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸீ பிஹி. மற்ற எந்த இதுக்கும் அல்லாஹ் இவ்வாறு ஒரு வார்த்தையை சொல்லலை. நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சால் கூட உங்களுக்கு மன்னிப்பு, பாவங்களை மன்னிக்கிறேன். ஆனால் நோன்புக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸௌமு லீ, இந்த நோன்பு எனக்காக உரியது, வானா அஜ்ஸீ பிஹி, அதற்கு நான் கூலி வழங்குகிறேன். அதுக்கு மலக்குகள்கிட்ட கொடுங்கன்னா சொல்ல மாட்டேன், நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுங்களா? மற்ற எல்லா இபாதாத்துகளும் வெளியே தெரியும், நோன்பு மட்டும் வெளியே தெரியாது. நோன்பு மட்டும் வெளியே தெரியாது. ஹாலிஸாக பரிசுத்தம் மிக்கது இந்த நோன்பு. இப்போ ஒருத்தர் உட்காந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஓதிட்டு இருக்காரு, சவுண்டாக வர்றாரு, தெரியும் இல்லையா? அதே மாதிரி தொழுகிறாரு, பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதே நேரத்தில் ஒருத்தர் தான தர்மம் கொடுக்குறார்,
பல பேர்த்துக்கு தெரியல, வாங்குறவனுக்கு தெரியுமா இல்லையா இன்னாதான் நம்ம கொடுத்தாருண்டு. அப்போ குறைஞ்சபட்சம் அவருக்காவது தெரியும். ஹஜ்ஜு செய்வது உலகுக்கே தெரியும் இல்லையா, எல்லோருக்கும் தெரிந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கி நான் நோன்பு வச்சுருக்கேங்கிறது நான் சொன்னால் தான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. பாருங்கள், நான் பாட்டு எழுந்திரிச்சேன், நான் பாட்டு சகல் செஞ்சேன், நான் நோன்பு வச்சுக்கிட்டேன், குடும்பத்தினர் கூட தெரியாமல் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. நாம் நோன்பு வைத்துக் கொள்கிறோம், நோன்பு வச்சுட்டு வெளியே வர்றோம், யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போது எல்லோருக்கும் தெரியாத ஒரு அமல் இந்த நோன்பு வைக்குதல். இரண்டாவது, இந்த நோன்பு இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த நோன்பு இறைவனுடைய தன்மையோடு சிறிது நேரம் நாம் சேர்ந்திருக்கிறோம். இறைவனோட தன்மையோடு ஒரு சில வினா, கொஞ்ச நேரம், ஒரு 13 மணி நேரம். அல்லாஹ்விற்கு மனைவி மக்கள் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மனைவி மக்கள் இல்லை. நாம் அந்த 13 மணி நேரம் ஹலாலான மனைவியும் நெருங்காமல் இருக்கிறோம் இல்லையா. அல்லாஹ்விற்கு சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் குடிபானம் இல்லை. நாமும் அதே போன்று ஒரு 13 மணி நேரங்கள் நாமும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறோம். இறைவனுடைய தன்மை என்பது மிக பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான தன்மையில் ஒரு 2 தன்மைகள் 3 தன்மைகள் நம்மிலேயும் அங்கே வரும்போது அல்லாஹ் தஆலா அட ஏன் தன்மை இவன்ல ஏற்படுத்திக்கிட்டான்டா, நானே உனக்கு கூலியாக தருகிறேன், நானே அந்த கூலியை உனக்கு தருகிறேன். வானா ஜஸீபி. இதற்கு வேறு சில உலமாக்கள் இப்படி அர்த்தம் வைப்பாங்க, வஅனா உஜ்ஸாபிஹி, நோன்பிற்கு நானே என்னை கூலியாக தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்போ அன்பர்களே, இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய நோன்பு என்பது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாவது பொக்கிஷம். அதனால் அந்த மாதத்தில் யாரும் நோன்பு வைக்காமல் இருந்துடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நோன்பு வைக்க பழக்க வேண்டும். வைப்பா. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோன்பு வாய் நோன்பு வயிற்று நோன்புன்னு சொல்லுவாங்க. ஒரு நோன்பு வச்சாடா 2 நோன்பு வச்சாடான். அவனுக்கு மத்தியானம் சாப்பிட்டான், அவன் அந்த பையன், சின்ன பையன் 4 வயசு பையன் மத்தியானம் சாப்பிட்ருப்பான். ஆனால் அந்த சாப்பிட்ட பையனை கூட, நீ சாப்பிட்டது ஒரு நோன்பு, நீ சின்ன பெரியவங்களுக்கு அப்போ சாப்பிட்ணும், காலைல சாப்பிட்டு மதியம் நைட்டு சாப்பிட்ணும், ஒரு நோன்பு. நீ இப்போ ஒரு நோன்பு பார்த்தியா, நானும் ஒரு நோன்பு தான் வச்சு நீ 2 நோன்பு வைக்கிற பார்த்தியா அப்படின்னு அந்த பையனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த பையனை இன்னும் நோன்பு வைப்பதற்கான தூண்டுதல்களை ஏற்படுத்துவார்கள். அப்படின்னா நம் வீட்டு பிரிவர்கள் முதல் எல்லாவற்றையும் நோன்பு வைக்க தூண்ட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சஃபரில் போனோம்னா 4 ரக்காத்துடைய தொழுகையை 2 ரக்காத் ஆக்கிங்கன்ட்டான். 4 ரக்காத்துடைய தொழுகையாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ரக்காத்தாக தொழுதுக்கோங்க. 4 ரக்காத்தாக தொழுதா பாவம், 4 ரக்காத்தா தொழுதா பாவம், 2 ரக்காத் தான் தொழுகக்கூடாது, 2 ரக்காத் தான் தொழுகணும். அப்போ ஆனால் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் சஃபரிலே இருந்தீர்களானால் நீங்கள் நோன்பை விட்டு கொள்ளலாம், வேறு ஒரு நாளில் கலா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா, நீங்கள் ஒரு கால் வைத்து விடுவீர்களேயானால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான். சஃபரில் போகும்போதும் சில சிரமங்கள் இருக்கலாம், பிரயாணம் செய்யும் போது சில சிரமங்கள் இருக்கலாம், அத்துடனேயும் உங்களால் நோன்பு வைக்க முடியும் என்று சொன்னால் அதை வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்போ அன்பர்களே, அப்போ எவ்வளவு உன்னதமானதாக அது இருக்குமானால் அல்லாஹ் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். முதலாவது என்ன, நோன்பு. ஏன்னா இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சர்வ சாதாரணமாய் இன்று இருக்கக்கூடிய டாக்டர்கள் உங்களுக்கு சுகர் வந்துருச்சுங்களா, போய் 1 மாதம் ஃபஸ்ட்டு இருப்பீங்கல்ல, வைக்காதீங்க சார், உடனே அதை தான் தடுக்கிறான். சார் உங்களுக்கு பிபி இருக்கா, வைக்காதீங்க சார், மாத்திரை கரெக்டாக போட்டாகணும், இன்சுலின் கரெக்டாக போட்டாகணும், சார் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வைக்காதீங்க சார். முதல் விஷயமாக அவர்கள் தடுக்கக்கூடியது இதைத்தான் தடுக்குகிறார்கள். நீ 6 வேளையாக சாப்பிட்றது 8 வேளையாக சாப்பிடணும் சார். சாதாரணமாக சுகர் உள்ளே வைப்பாங்க, 100 பேர்த்தில் 60 பேர்த்துக்கு சாதாரணமாக சுகர் இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் சுகர் இருக்குது. அவன் என்ன சொல்கிறானுங்க, போனோடனே 3 வேளை சாப்பிட்றதா 6 வேளையாக சாப்பிட்ணும், நீங்கள் பாட்டு 14 மணி நேரம் பட்டினி கிடந்தீங்கன்னா ஒரு லோ சுகராகி திடீர்னு போயிடுவீங்க சார், பொட்டுன்னு போயிடுவீங்க, பார்த்துக்கோங்க சார் அப்படிங்கிறானுங்க. பாருங்கள், நல்லா கவனிங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பு வைக்கும்போது அல்லாஹ் ஒரு எனர்ஜியை தருகிறான், முஃமின்களுக்கு அல்லாஹ் ஒரு எனர்ஜியை தருகிறான். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால தான் யாராவது நோய் உள்ளவர்கள் அவர்களுடைய நோன்பை விடலாமா
அப்படிங்கும்போது ஃபிக்ஹ் கிதாபில் எழுதுவாங்க வஇன்கான தபீபன் முஃமினன் ஹாதிகன் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு டாக்டர் சொல்லணும், அந்த டாக்டர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், நோன்புடைய மகத்துவம் என்ன, அது எவ்வளவு பெரிய ஃபரது என்பதை அறிந்த முஃமினான டாக்டராக இருக்க வேண்டும். ஹாதிகன் அரலூஸ் டாக்டராக இருக்கக்கூடாது, அறிவு நுட்பம் உள்ள டாக்டராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா உங்கள் உடலுக்கு கெடுதி, நீங்கள் வைக்காதீங்க என்று சொல்லுவாரேயானால் அவர் நோன்பை விட்டு கொள்ளலாம் என்று ஃபிக்ஹ் கிதாபுகளில் எழுதி தருகிறார்கள். ரொம்ப அற்பமான விஷயங்களுக்காக நோன்பை விடுவது என்பது இருக்கிறது அன்பர்களே, மிகப்பெரிய பாவம், ஒரு ஃபரலை விட்ட குற்றம் நம்மிலே ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் இரண்டாவதாய் மிக முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இபாதாத்து. எந்த அளவுக்கு நன்மைகளை கூட்டி செய்ய முடியுமோ அந்த அளவு கூட்டி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நம்மால் கூட்டிக் கொள்ள முடியுமோ. ஏன் காரணம் என்ன? 1க்கு 70, 700, 7000, அல்லாஹு அக்பர். இன்று நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாஹ்விற்கும் நாம் ரமதானுடைய பிறை பார்த்தவுடன் சொல்லக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாஹ்வுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அவ்வளவு அற்புதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அந்த ரமதானில் நாம் அதிகம் இபாதத்துகளை செய்ய வேண்டும். குறிப்பாக அன்பர்களே, இரா காலங்கள், இரவு நேரங்கள், இந்த நேரங்களில் இபாதத்துகளை கூட்டணும். ஏன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான நேரம் இந்த இரவு நேரங்கள். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எல்லா மக்களும் தூங்கும்போது அந்த அடியான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறான், உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறான், உட்காந்து திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறான், அல்லது துஆ ஓதிட்டு இருக்கிறான் என்றால் அந்த அடியார்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் தக்வா உடையவர்கள், நல்லடியார்கள் என்ற அவர்களின் தன்மைகளை அல்லாஹ் சொல்லும்போது இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தி உயூன், நிச்சயமாக முத்தகீன்களாகிறவர்கள் அவர்கள் சொர்க்கத்திலே, உயூன் என்ற சொர்க்கத்திலே இருப்பார்கள். ஆஹிதீனமா ஆத்தாஹும் ரப்புஹும், அவர்கள் தன் ரப்பு கொடுத்த நியாமத்துகளை அனுபவிப்பார்கள். இன்னஹும் கானு கபல தாலிக முஹ்சினீன், அவர்கள் முன்பு நல்லவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவர்களின் தன்மை என்ன தெரியுமா? கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் யார் தெரியுமா? இரவில் கம்மியாக தூங்குவார்கள். இரவில் தூங்கவே மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை, கம்மியாக தூங்குவாங்க. சஹர் நேரங்களில் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்து கொண்டிருப்பார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பி கியாமில் லைல், இரவு நேரங்களில் சிறிது நேரம் விழித்து வணங்குவதை நீங்கள் உங்களை கடமையாக்கி கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் மட்டுமல்ல, ரமதான் மாதம் அல்லாத காலங்களில் கூட பெருமானார் இரவு நேரங்களை வீணடிக்க மாட்டார்கள். அந்த நேரங்களில் இரவு வணக்கங்களை பெருமானார் ஈடுபட்டே இருப்பார்கள். ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானாருடைய செச்சா மகன், அவங்க அறிவிக்கிறாங்க, நான் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் இரவு படுத்துக்கிட்டேன். ஆனால் படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தார்கள், இரவு எழுந்தார்கள், எழுந்து பீஷா போனாங்க, நானும் பின்னாடியே போனேன். பெருமானாருக்காக தண்ணி வச்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோல் துருத்தியில் ஒழு செஞ்சாங்க, நானும் ஒழு செஞ்சேன். பெருமானார் முன்னாடி நின்று தொழுதோம் என்று ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ அன்பர்களே, நம்ம விளங்குறோம், அந்த வயசில், சின்ன வயசுலேயே இரவு பெருமானார் தொழுகும்போது கூட தொழுகணும்னு ஆசைப்பட்டு தொழுதாங்க பார்த்தீங்களா? அப்போ பெருமானார் இரவு வணக்கங்களை நிறைய செய்திருக்கிறார்கள், இரவு வணக்கங்களை நிறைய செய்திருக்கிறார்கள். குறிப்பாய் ரமதானுடைய மாத இரவு, இந்த இரவில் நிறைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறதா பிலால் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பி கியாமில் லைல், இரவு நேரங்களில் நின்று வணங்குவதை உங்களின் மீது கடமையாக்கி கொள்ளுங்கள்.
ஃபைன்னா தஹபு ஸாலிஹீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய நடைமுறை வழக்கமாக அதுதான் இருந்தது. வ அன்ன கியாமல் லைலி குர்பத்துன் இலல்லாஹ், நீங்கள் இரவு நேரம் நின்று வணங்குவது என்பது அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கும். வ முன்ஹாத்துன் அனில் இஸ்மி, பாவத்தை விட்டும் உங்களை பாதுகாக்கும். வ தக்ஃபீருன் லிஸ்ஸய்யாத், நிறைய பாவமான செயல்களுக்கு கஃபாராவாக, குற்ற பரிகாரமாக அது ஆகிவிடும். வ முத்ரிஹத்துன் லித்தாயிமின் அனில் ஜஸத், உடலில் உள்ள நிறைய நோய்களுக்கு அது மருந்தாக ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்போ அன்பர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த இரவு நேரங்களில் நின்று வணங்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, பெருமானார் பொதுவாகவே ரமதானில் அதிகமாக வணங்குவாங்க. அதிலும் குறிப்பாய் இந்த கடைசி 10 வந்து விட்டால், கடைசி 10 வந்துட்டா நாம் என்ன செய்கிறோம்? அப்போ தான் பர்ச்சேஸையே ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் பர்ச்சேஸையே ஆரம்பித்து அந்த காலங்கள் எல்லாம் பர்ச்சேஸ்லேயே போயிடும், வீணாக போகுது. பகலெல்லாம் அலைச்சல் கூட. அப்போ இரவில் அறவே விழிப்பதற்கான வழி இல்லை. அதனால் இப்போயே வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க. என்ன போடுறாங்க? ஒவ்வொரு வருஷமும் வர்றது தான். நம்ம இந்த ரம்ஜான் பார்த்திங்கன்னா இது தராவியில் கூட்டம் எப்படி இருக்கிறது அப்படியே ஒரு கம்ப்யூட்டரில் போட்டிருக்காங்க. மொதல் நாள் பார்த்திங்கன்னா 6 சஃப் 7 சஃப் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் கடைசியாக 27க்கு பயங்கர கூட்டம் வர்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் போட்டு அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அன்பர்களை நாம் யோசித்து பார்க்குறோம், இது போன்று சில நாட்கள் தொழுகுவது, சில நாட்கள் விட்டு விடுவது என்பதல்ல, நம்முடைய இரவு நேர தொழுகைகளை மிக பேணுதலாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாய் இந்த தராவிஹ் தொழுகை மிக அற்புதமான தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு தொழுது காட்டினாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அதை ஃபரலாக ஆக்கி இருக்க முடியும். இந்த உம்மத்துக்கு சிரமமாயிருமேங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரலாக ஆக்கவில்லை. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது போன்ற ஒரு குர்ஆனை ஓதி, தராவிஹ் ஒரு கிடைக்கக்கூடிய பாக்கி என்னங்க? ஒரு குர்ஆனை முழுமையாய் கேட்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக குர்ஆனை ஒரு தடவையாவது முழுசையாக ஓதி கேட்குறோமா அல்லது நம்ம ஓதுறோமா என்றால் எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை. ஆனால் தராவியில் அந்த அசர்த்து ஓதுறாங்க. தொழுகையில் நின்று முழு குர்ஆனையும் ஒரு தடவை முழுமையாய் 27 நாட்களில் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. நாம் என்ன செய்கிறோம்? உள்ளதிலே எந்த அஜத்து சீக்கிரமாக தொழு வைக்கிறாரு, எந்த பள்ளியில் ஏசி போட்டிருக்கிறாங்க, எந்த பள்ளியில் 1 மணி நேரத்தில் முடியுது, 3/4 மணி நேரத்தில் முடியுது என்பதைத்தான் நாம் கவனமாய் வைத்திருக்கிறோம். அல்லது எப்பையும் போல் கடை சாத்துறோம், எப்பையும் போல் போகிறோம், ஒரு 4 ரக்காத்து கிடைக்குது, 8 ரக்காத்து கிடைக்குது, 10 ரக்காத்து கிடைக்குது, முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் போய்விடக்கூடாது. நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வாய்ப்பை தர்றான். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்பவர் தான் அறிவாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுகிறாங்க ஹதீஸில். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டு அரபின்னு சொல்கிறாங்க இல்லையா, கிராம சஹாபி. அந்த கிராமமான போய் அங்கே ஒரு சஹாபி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த சஹாபி ரொம்ப கண்ணியப்படுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கண்ணியப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்க செஞ்சார். பெருமானார் சந்தோஷமாயிட்டாங்க. சந்தோஷமானே சொன்னாங்க, சல் ஹாஜதக்க, உன்னுடைய என்ன தேவை இருக்குது கேளு. சல் ஹாஜதக்க, உனக்கு என்ன தேவை இருக்குது கேளுன்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இபுலும் ஒரு ஒட்டகமும், ஒரு ஒட்டகம் வேணும் யா ரசூலுல்லாஹ். அப்புறம் ஒரு பாத்திரம், ஆனசுன் லி அஹ்லி பைத்தி லி யஹ்லி புஹா, அதை ஒட்டகத்திலிருந்து பால் கறக்கிறதுக்கு ஒரு சட்டி வேணும் யா ரசூலுல்லாஹ், இதுதான் என்னுடைய தேவைன்றாங்க. பெருமானார் கேட்குறாங்க சந்தோஷத்தில், சல் ஹாஜதக்க, உனக்கு என்ன தேவை வேணும் கேளுன்னு கேட்குறாங்க. என்னெல்லாம் கேட்டிருக்கலாம், எவ்வளோலாம் கேட்கலாம். ஆனால் அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஒட்டகமும் பால் கறக்கிறதுக்கு ஒரு சட்டியும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜஸ்த அன் தகூன மிஸ்ல உஜூஸி பனி இஸ்ராயில், ஒரு பனி இஸ்ரவேலர்களில் உருந்த கிளவிய மாதிரி ஆறுறது கூட ஒன்றால் முடியாமல் போச்சப்பா. என்ன அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறேன், பனி இஸ்ரவேலர் உள்ள கிளவி கேட்டதை கூட நீ கேட்கலையப்பாண்டாங்க.
உடனே அவரு கேட்டார், மாஜூசு பனி இஸ்ராயில் யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், பனி இஸ்ராயில் கிளவி யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் பயணத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர்களுடைய சகாக்களோடு போகும்போது மிஸ்ர் நாட்டுக்கு வர்றாங்க. அப்போது அங்கிருந்த ஒரு சிலர்கள்லாம் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே எங்கே போகிறீங்க, நாங்கள் அப்படி கிளம்பி பைத்துல் முகத்தஸ் போகிறோம். அப்படியானால் ஒரு வாக்குறுதி ஒன்று இருக்கிறது, நிறைவேற்றலாமான்னு. என்னான்னு இப்போ கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க, ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபி, அந்த நபி மௌத்தாகும் போது அவங்க பைத்துல் முகத்தஸ் தூரம் மிஸ்ரிலிருந்து அவங்க சொல்கிறாங்க, நான் மௌத்தாகிவிட்டால் இப்போதைக்கு என்னை இங்கே அடக்கிடுங்க, ஆனால் பின்னால் ஒரு காலத்தில் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் எல்லாம் சுமர்ந்து சென்று பைத்துல் முகத்தஸிலே அடக்க வேண்டும், வாக்குறுதி கொடுங்கள்னு கேட்குறாங்க. அல்லாவிடத்திலையும் ஒரு ரிவாயத்தின்படி அல்லாட்ட வாக்குறுதி கேட்டாங்களாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ வாங்க வந்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், இப்போ நான் மிஸ்ரில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜனாசா பைத்துல் முகத்தஸில் அடக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் ரூஹ் வாங்கப்பட்டது என்பது ஒரு ரிவாயத்து. இன்னொரு ரிவாயத்தின்படி அங்கே உலமாக்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சரி அந்த வாக்குறுதியின்படி நாம் செஞ்சுருவோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபரு எதுன்னு காட்டுங்கட்டாங்க. பார்த்தா அந்த ஊர் மக்கள் யாருக்கும் இந்த இடத்துல தான் அடக்கணும், ஆனால் இந்த கபர் யூசுஃபுடைய கபரா, இந்த கபர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபரான்னு தெரியலங்கிறாங்க. யாருக்குமே தெரியல. சரியான குறிப்பிட்ட இந்த கபரு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் என்று யாருக்குமே தெரியல. உடனே ஆஹா, இந்த இடம் வருவோம், இப்போ ஜியாரத் செய்வோம், மறந்து போயிட்டோம், அடிக்கடி வராமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழம்புறாங்க. இப்போ மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த ஊரில் யாருக்காவது இதுதான் பர்டிகுலர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபருன்னு தெரியுமா அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க. ஒரே ஒரு கிழவி அம்மா, நீல வயசான கிழவி அம்மா, என்ன நீல வயசு அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த அம்மா சொல்லிச்சு எனக்கு தெரியும்டாங்க. அப்படியா காட்டுமானாங்க. எனக்கு இதுதான் வாய்ப்பு. நான் சொன்னோம் இல்லையா, வாய்ப்புகள் எல்லா நேரத்திலும் கிடைக்காது, சில நேரங்களில் கிடைக்கும். கிடைக்கும் போது அதை கனிமத்தாய் பயன்படுத்தி கொண்டவன் அறிவாளி. அப்போ அந்த அம்மா மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுச்சு, நான் சரியான கபரை காட்டுறேன், அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கான்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே அடக்குங்கன்னு, இப்போ அந்த வேலையை செய்யணும்ல, அல்லாஹ் சொன்ன வேலை நீங்கள் செய்யணும்ல, இதுக்கு நான் உதவி செய்கிறதா இருந்தால் எனக்கு பிரதிபகாரம் என்னான்னு, எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் என்னம்மா கேட்கணும் சொல்லுமா, தர்றேன் அப்படின்ட்டாங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம். ஒன்றும் வேணாம், உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும். அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன கேட்டுச்சு, உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும். என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அல்லாட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னால் அதான் தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, கொடுத்தா அவனு வேறு வழி இல்லை, கொடுத்துருங்கன்ட்டு அல்லாஹ். உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாம் நீ என்னோட சொர்க்கத்தில் இருப்பாய் என்று அந்த வாய்ப்பை வழங்கினதற்கு பின்பு அந்த கபரை காட்டினார்கள், எடுத்துக்கொண்டு போய் அடக்கினாங்க. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்டரபி கிட்ட சொல்கிறாங்க, எப்பா சல் ஹாஜத்தக்க, உன் தேவை என்னன்னு கேளுன்னு நான் சொன்னால் உங்களோட சொர்க்கத்தில் இருக்குன்னு கேட்டிருக்கலாம்ல, அதை விட்டு போட்டு நீ ஒரு ஒட்டகம் வேணும், அந்த ஒட்டகத்துக்கு பால் கறக்க ஒரு சட்டி வேணும்னு கேட்குறியப்பா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். அப்படிங்கிறத வரலாறு நமக்கு ஒரு படிப்பினையை தருகிறது. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது, வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தாவிட்டால் அந்த காட்டரபி எப்படி பயன்படுத்தாமல் விட்டாரோ அது போன்றவராய் நாம் ஆகிவிடுகிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும், பனி இஸ்ரவேலின் கிழவி அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த அம்மா மாதிரி நாம் இருக்கணும். அப்போது இந்த ரமதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரக்கூடிய ரமதான் நமக்கு ஒரு வரப்பிரசாதம், நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாட்கள். இந்த நாட்களை நாம் மிக ஒவ்வொரு நாளையும் புனிதமாக கருத வேண்டும். அந்த நாள் சாதாரணமாக பாருங்களேன், ஒரு தான தர்மம் செய்கிறோம், ஒரு தான தர்மம் செஞ்சால் மற்ற நாட்களில் கிடைக்கிற நன்மையை விட ரமதானில் 1க்கு 70, 1க்கு 700, 7000. அல்லாஹு அக்பர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வதுன் நாஸ்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக கொடை கொடுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி யாரெல்லாம் எவ்வளவுலாம் கொடை கொடுத்துருக்கிறாங்களோ அந்த கொடைகள் எல்லா வரலாறையும் எடுத்து வச்சுட்டு பெருமானாருடைய வரலாறில் பெருமானார் கொடுத்த கொடையை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் இவர்களின் கொடைகள் எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தர்மங்களுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பெருமானார் அவ்வளவு கொடை கொடுப்பவர்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமவான் வந்து விட்டால் அவர்களின் கொடை எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்றால் மின் அஷத்தில் ரீஹில் முர்சல் அவ் கமா காலை ஸலாத்து வஸலாம். அவங்க சஹாபி அறிவிக்கிறாங்க, வேகமாய் வீசக்கூடிய காற்றை விட பெருமானாருடைய கொடை வேகமாகிவிடும். அல்லாஹு அக்பர். அன்பர்களே, அந்த பெருமானாருடைய கொடைத்தன்மை எப்படி வேகமாக இருந்ததோ அதுபான் இந்த ரமதானில் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நற்காரியங்களை அதிகப்படுத்த வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். ஒன்று நோன்பு, இன்னொன்று நற்காரியங்கள். அது திக்ராக இருக்கட்டும், இரவு வணக்கமாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுதலாக இருக்கட்டும், அதே போன்று தான தர்மங்கள் செய்வதாக இருக்கட்டும், நல்லடியார்களோடு நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுதல், நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நோன்பு துறைக்க வைக்குதல், கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். நான் சொல்வது உண்டு, உலகத்தில் வேறு எந்த நாட்டிலலாம் கஞ்சி காய்ச்சறதுன்னு இருக்கோ இல்லையோ, அல்லாஹ் இந்த இந்தியாவில் வச்சுருக்கான். இருக்கா இல்லைங்களா? இந்தியாவில் அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான், கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு வச்சுருக்கான். இது அந்த காலத்து பெரியவங்க மிகப்பெரிய அறிவாற்றலோடு நம்முடைய இந்திய பெரியோர்கள் உண்டாக்கியது. ஏன்னா ஹதீஸில் வருது, யாராவது ஒருவர் இன்னொரு நபருக்கு நோன்பு திறக்க வைத்தால், இன்னொரு நபருக்கு நோன்பு திறக்க வச்சிங்கன்னா அல்லாஹ் தஆலா நீ யாருக்கெல்லாம் நோன்பு திறக்க கொடுத்தீங்களோ அவருடைய நன்மையில் எந்த குறைவும் இல்லாமல் அதே நன்மையை நமக்கும் வழங்கி விடுகிறான் அப்படின்னு ஹதீஸில் வருது. இதனால் அந்த காலத்து பெரியவங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் கஞ்சி காத்து ஊற்றுறதுன்னு வச்சுட்டாங்க. இப்போ நம்முடைய கஞ்சியில் ஏறத்தாழ ஒரு 200 பேர் 300 பேர் நோன்பு திறந்தாங்கன்னா அல்லாஹு அக்பர், 300 குடும்பங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வச்சாலே 800 பேர் ஆச்சுங்களே. 200 பேருக்கு கஞ்சி கொடுத்தா 800 நபர்கள் நோன்பு திறந்த நன்மையை இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். வெறும் ஒரு 6000 ரூபா 1500 ரூபா கொடுத்து கிடைக்குமா? 800 நோன்புடைய நன்மை. சில சின்ன மொஹல்லா, பெரிய மொஹல்லாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா 3000 நன்மைகள் 4000 நன்மைகள். அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய பாக்கியம். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த காலத்தில் சில பெரியார்கள் ஏற்படுத்திய பழக்கங்கள் இன்று நமக்கு அந்த பாக்கியமாய் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பர்களே, நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த ரமதானுடைய மாதத்தை பொக்கிஷமாய் கருதி நன்மைகளை அதிகரித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவோம். வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.